தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். எப்ப நாங்க அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம்? நல்லவர்களா இருக்கும்போது அல்ல, அவரை தேடும் போது அல்ல, அவரை சிநேகிக்கும் போது அல்ல, அவருக்கு சத்துருக்களாய், எதிரிகளாய், விரோதிகளாய், துரோகிகளாய் இருக்கும்போது என்ன செய்யறா? அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். அந்த இயேசுடைய மரணத்தினால தெய்வம் அவருக்கு புறம்பா இருந்த எங்களை ஒப்புரவாக்கினார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நேற்று ஒரு காரியத்தை சொல்லுகிற 9வது வசனத்துல, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். அவர் சொல்லல நாங்க நீதிமானாக்கப்பட்டா நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர் சொல்லல. படுவது எதிர்கால ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். கடந்த கால ரட்சிப்பை நாங்க பெற்றுட்டோம். நிகழ்கால ரட்சிப்புல நாங்க நிலைத்திருக்கணும். எதிர்கால ரட்சிப்புக்குள்ள நாங்க பிரவேசிக்கணும். கடந்த கால ரட்சிப்பு என்னன்னு சொன்னேன், அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்க எங்களோட வாழ்க்கையில செய்த சகல பாவத்திலும் இருந்து எங்களை அவர் மன்னித்து ரட்சிக்கிறார். இது கடந்த கால ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்க பரிசுத்த ஆவியானவரால வசனத்தின்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தம் செய்து கொண்டு இருக்கணும் எங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து. அது நிகழ்கால ரட்சிப்பு. அங்கே நித்திய ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு என்னன்னு சொன்னா, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க அங்க பிரவேசித்து தேவனோடு கூட 1000 ஆண்டுகள் வாழ்வதுதான் நித்திய ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். மூண்டையும் போட்டு குழப்பி அடிச்சு நீங்க ரட்சிக்க எண்ணத்திலிருந்து நீ ரட்சிக்கப்பட்ட, உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய காரியங்கள்ல இருந்து நீ ரட்சிக்கப்பட்ட, அது கடந்த கால ரட்சிப்பு. அது உன்னை பரலோகம் கொண்டு போறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினது. அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அந்த ரட்சிப்புல நீ நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும், நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நிலைத்திருக்கும் போது நிலைத்திருந்து வாழ்வது நிகழ்கால ரட்சிப்பு. அப்படி வாழ்ந்து கொண்டு ஒருவேளை நாங்க மரித்து போனால் அல்லது தேவன் வந்தால் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நீதிமான்கள் என்று நாங்க ரட்சிப்பை காத்து கொண்டு அதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியா? இல்ல நிகழ்கால ரட்சிப்பை பெற்றோம், நாங்க இனி எப்படியும் வாழலாம், ரட்சிக்கப்பட்டதான் அநேகர் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டோம், இனி எப்படி வாழ்ந்தாலும் அந்த ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம். அநேக கள்ள போதனைகள், வேதத்தை புரிஞ்சு கொள்ளாதபடி போதிக்கிற காரியங்கள், ரட்சிப்பை புரிந்து கொள்ளாதபடி ஏமாத்துகிற, ஜனங்களை வஞ்சிக்கிற போதனைகள். நீ எப்படியாவது வாழ்ந்துட்டு சபைக்கு வந்துட்டு போப்பா, நீதான் ரட்சிக்கப்பட்டுட்டியே, நீ என்ன செய்தாலும் நீ பரலோகம் போயிருவ, உன்னை ரட்சிப்பு உன்னை விட்டு போ, இதெல்லாம் கள்ள போதனை. இதை ஆண்டவர் இங்க சொல்லல, பவுலும் இதை திருப்பி திருப்பி எழுகிறாரு. ரட்சிக்கப்படுவது 8வது வசனத்துல, 9வது வசனத்துல, 10வது வசனத்திலே ரட்சிக்கப்படுவது எதிர்காலத்தை குறிச்சல. அப்ப என்ன ரட்சிப்புல தொடர்ந்து நிலைச்சு நிக்காதான் நீ அந்த கடைசி எதிர்கால ரட்சிப்புக்குள்ள நீ பிரவேசிப்ப என்பதாக பவுல் இங்கே தெளிவாக சொல்ல வாராரு, விளங்கப்படுத்துறாரு. இதை விளங்கி கொள்ளணும். ரட்சிப்பு என்றாலே அநேகருக்கு என்னன்னு தெரியாது. காரணம் இதுதான்,
வேதத்துக்கு நேரம் கொடுக்கறதில்ல, தேடுறது இல்ல, தியானிக்கிறது இல்ல, அதை சரியா விளங்கி கொள்றது இல்ல. நேரம் கொடுக்கும் போதுதான் ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். தேடும் போதுதான் அவர் தேடி கண்டுபிடிக்க உதவி செய்வார். தியானிக்கும் போதுதான் அவர் கற்றுத் தருவார். எதத்துக்கே இடம் கொடுக்க நேரம் கொடுக்க நேரம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு. டிவிக்கு மணித்தியால கணக்குல கொடுப்போம், டெலிபோனுக்கு மொபைலுக்கு மணித்தியால கணக்குல கொடுப்போம், டிக்டாக், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படியான காரியங்களுக்கு மணித்தியாலம் கொடுப்போம் நாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லை. பரிதாபம், பரிதாபம், வேதனைக்குரிய காரியம். தேவன் வேதனைப்படுகிற காரியம். இருக்கிற நேரம் எல்லாம் தேவனுக்கு கொடுங்க. வேலையை கொடுக்குறீங்க, குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க, தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. வேதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க, வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்கு ஒரு நேரத்தை வையுங்க. சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் வைக்கிறோம் இல்ல, 3 நேரமும் காலமா மத்தியானம் இரவுண்டு. குடும்பத்துக்கு ஒரு நேரம் கொடுக்கிறோம் இல்ல, அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நேரம் கொடுக்கிறோம் இல்ல, வேலைக்கு ஒரு நேரம் கொடுக்கிறோம் இல்ல, எல்லாம் சரியா கொடுக்கிறோம் இல்ல. ஏன் வேதம் கொண்டு வரும்போது நேரம் கொடுக்க முடியல? அவமதிக்கிறீங்க, தள்ளுறீங்க, புறக்கணிக்கிறீங்க. எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி ரட்சிப்புக்குள்ளே வர முடியும்? நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிற நாங்க வார்த்தைக்கு நேரம் கொடுப்பதை விட்டு விட்டோமே. வேதனை, வேதனை. வார்த்தை என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை, தெய்வம். அதுக்கு நேரம் கொடுக்கும் போதுதான் தேவன் எங்களை நடத்துவார், கற்றுத் தருவார், பேசுவாரு, உணர்த்துவாரு, கண்டிப்பாரு, சரியான பாதையில் எங்களை கொண்டு செல்லுவார். இதுக்கு நேரம் கொடுங்க. ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. நான் கொடுக்கிற அந்த 4, 5 மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 8, 10 நிமிஷம் செய்தியை கேட்பதற்கே அநேகருக்கு நேரம் இல்லை. எப்படி வார்த்தை கிரியை செய்ய முடியும்? ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் இந்த நிலைமைகள் மாற்றப்படுவதாக. ஆமென்.